என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. என்னடா முகி கொஞ்சம் சும்மா இருடா. அவளே இப்பதான் ஏதோ புக் எடுத்து படிக்கணும்னு உட்கார்ந்திருக்கா. அதையும் அது வேணும் இது வேணும்னு சொல்லி அவளை படிக்கிற முடிய கெடுத்து விடாத. உனக்கு என்ன பென்சில் தானே வேணும்? அப்பா கிட்ட சொல்லி வரும்போது வேற பென்சில் வாங்கிட்டு வர சொல்றேன். அக்காவோடதெல்லாம் எடுக்க கூடாது. சரிடா, இப்ப இல்ல, அப்பா வரும்போது வேற வாங்கிட்டு வர சொல்றேன். இப்ப பேசாம உட்காரு. ஐயோ சரிடா, வாங்கிட்டு வர சொல்றேன். முதல்ல அவ படிச்சு முடிக்கட்டும் இரு. அவ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்க 2 பேருக்கு சாப்பாடு வேற ஊட்டணும். என்னடா அப்பா வரும்பா எனக்கு புது பென்சில் வாங்கிட்டு வருவாரு. சரி வச்சுக்கோ. என்கிட்ட ஏற்கனவே 3 பென்சில் இருக்கு. அதுவும் புது பென்சில் தான். முகிலே அடி வாங்க போற பாரு. அவ படிக்கும் போது தொல்லை பண்ணாதன்னு எத்தனை தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க உட்கார்ந்து அவளை படிக்க விட மாட்டே. எந்திரிச்சு வா, உள்ள வா, உனக்கு சாப்பாடு ஊட்டுறேன். அப்ப அமைதியா உட்காரு. அவளை ஏதாவது தொல்லை பண்ண அப்புறம் உள்ள கூட்டிட்டு போயிடுவேன் சொல்லிட்டேன். கையில் என்னோட பூனைக்குட்டி, நேத்து அந்த பாவி பயலால ரொமான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு மிஸ் ஆக விட மாட்டேன். நேத்து நடந்ததுல நம்ம மேல கோவமா தான் இருப்பா. இருந்தாலும் அந்த கோவத்தை சால்வ் பண்றதுக்கு தானே அதுக்கு ஸ்பெஷல் ஐட்டத்தோட வந்திருக்கேன். அவன் என்னடா எனக்கு ரொமான்ஸ் சீன் வைக்கிறது. இன்னைக்கு இந்த மல்லிப்பூவை கொடுத்து என் கையில கரெக்ட் பண்ணி இன்னைக்கு ரொமான்ஸ் சீனை நான் வைக்கிறேன்டா. வாங்க சக்தி, நேரத்திலேயே வந்துட்டீங்க. வேலை முடிஞ்சிருச்சு அதுக்குள்ள? வேலையே இனிமே தானே ஆரம்பிக்க போறேன். என்னது? அதெல்லாம் போக போக புரிய வைக்கிறேன். அதை விடு. மைனாவும் முகிலும் ஏன் இன்னும் தூங்கல? சீக்கிரமா சாப்பாடு கொடுத்து தூங்க வைக்க வேண்டியது தானே? ஐயோ இல்ல சக்தி, மைனா இப்பதான் ஏதோ ஹோம்வொர்க் இருக்குன்னு பண்ணிக்கிட்டு இருக்கா. அது முடிஞ்சதும் 2 பேருக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வைக்கணும் சக்தி. சரி சரி, ரொம்ப நேரம் ஆகுதுல்ல, பிள்ளைங்களுக்கு சீக்கிரமா சாப்பாடு கொடுத்து தூங்க வை. சரி சக்தி. ஆமா, கையில என்னது மல்லிப்பூ மாதிரி இருக்கு? மல்லிப்பூவே தான். இந்த மல்லிப்பூவை வச்சுதானே இன்னைக்கு. என்ன சக்தி அதிசயமா மல்லிப்பூ எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? சாமி படத்துக்கு போடவா? சாமி படத்துக்கா? ஐயோ என் கயல், இது எதுக்கு தெரியுமா? சக்தி என்ன சக்தி, மல்லிப்பூ சாமி படத்துக்கான்னு கேட்டேன். ஆமா கையல், சாமி படத்துக்கு தான். போட்டுரு.
இவனை இவனை இப்படியே விட்டா போற போக்க பார்த்தா இவன் ஐசு கூட சேர்றானோ இல்லையோ எனக்கும் கையிலுக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவான் போலயே. இருறா வர முதல்ல வந்து உன் பிரச்சனை தீர்த்து வைக்கிறேன். இருறா இவன் இங்க என்ன பண்றான்? இன்னைக்கு எந்த சர்பத்துன்னு தெரியலையே. வாடா சக்தி, மனசே சரியில்லடா. அதான் சரக்கு அடிக்கலான்னு வந்தேன். தனியா அடிக்கிறதுக்கு என்னமோ மாதிரி இருந்துச்சு, அதான் உன்னையும் கூப்பிட்டேன். ஒரிஜினலா சரக்கு அடிக்கிற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்கான். டேய், சர்பத்தை குடிக்கிறதுக்கெல்லாம் எதுக்குடா கம்பெனி? நீயே அடிச்சுட்டு வீட்டுக்கு போய் படுத்து தூங்க வேண்டியது தானே. டேய், என்னை பார்த்தா என்ன சர்பத்து குடிக்க வந்த மாதிரியா தெரியுது? உன்னை பார்த்தா மட்டும்தாண்டா அப்படி தெரியுது. சரி சொல்லு, எந்த சர்பத்து? லெமனா நன்னாரியா? நாதாரி. டி சக்தி, நானே ஐஷு என்னை விட்டுட்டு போயிட்டாங்கிற டென்ஷன்ல சரக்கு அடிக்க வந்திருக்கேன். நீ வேற ஏன்டா என்ன டென்ஷன் பண்ற? டென்ஷன்ல வந்திருக்கேன்னு சொல்லு, சரக்கு அடிக்க வந்திருக்கேன்னு சொல்லாத. டேய், என்னடா நான் என்ன அடிக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? எனக்கு இப்ப இருக்கிற டென்ஷன்ல நான் எதையும் பார்க்க மாட்டேன். இன்னைக்கு அடிக்க தாண்டா போறேன். ரொம்ப சீரியஸா பேசுறான், அடிச்சிருவானோ? சே, அந்த விஷயத்துக்கெல்லாம் இவன் சரிப்பட்டு வரமாட்டான். டே சக்தி, இந்த ஐஷு ஏன்டா இப்படி பண்றா? நான் தான் அவன் புருஷன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏன்டா என்னை விட்டு போனா? அவன் மனசுல என்னதான் இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியலடா சக்தி. எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குது? என் வாழ்க்கை ஏன் இப்படி போகுது? என் கதை ஏன் இப்படி ஆச்சுன்னு எனக்கே ஒன்றும் புரியலடா சக்தி. உனக்கு மட்டுமாடா புரியல? இந்த கதை எப்படி போய்கிட்டு இருக்குன்னு எங்களுக்கும் தாண்டா புரியல. இந்த ஒரு வாரம் அவ கூட இருந்துட்டு அவளை விட்டு பிரியும் போது எனக்கு எவ்வளவு வலிச்சது தெரியுமாடா? ஆனா அவ கொஞ்சம் கூட ஃபீலிங் இல்லாம நான் போறேன்னு டாடா காமிச்சிட்டு போயிட்டாடா சக்தி. டேய், நீ சொல்ற சக்தி, என்னை விட்டு அவளால இருக்க முடியுமாடா? சொல்றா, முடியுமா? அது முடியாதுடா, முடியவே முடியாது. என்னை விட்டு அவளால நிச்சயமா இருக்க முடியாதுடா. நீயே கேள்வி கேட்டு நீயே பதில் சொல்றதுக்கு என்ன வெண்ணிக்கடா என்கிட்ட கேக்குற? டே நிறுத்து, நீ ஆல்ரெடி சரக்கு அடிச்சிட்டியா? இல்லடா சக்தி, இனிமேதான் அடிக்க போறேன். அடிக்காம இப்படியா? அப்ப இவன் சரக்கு அடிச்சா நம்மள சாவடிச்சிருவான் போலயே. இவன் பேசுறது இதுக்கு மேல நான் கேட்கணும்னா நான் முதல்ல சரக்கு அடிக்கணும் போல. இப்போ பேசுறா மச்சான். டே சக்தி, என்னடா இன்னொரு பாங்கு? அப்போ சாங்கா? பாடி தொலையும். சாட்டர்டே டேட்டிங்னு கூப்பிட்டு போவானா? ஆக்டிங்னா ஐயோ ஆஸ்கர் ஆக்டிங்னா ஹிட்லர் டாக்டர் எல்லாம் ஹிஸ்டரி பேசுதுன்னா இவளுங்க டாக்டர் எல்லாம் யாருமே பேசலனா? போததா மூணேவர் போகுனா போகாத போதனா சொல்லுறேன் காதல வேணா திகனா மனசரி கொஞ்சம் திகனா வாட்டரும் தரும் செஞ்சுச்சுனா கொட்டது காதல் தத்துவனா தேடி போக நீ வேணாங்க போனா தேவதா அவளை பட்டல் பின்னாலே. ஐஷு, அப்போ உனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருச்சா? ஆமா சாரா, ஷமீருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனது, நான் உங்க வீட்டில் வந்து இருந்தது எல்லாமே எனக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லை, எனக்கு மனநல சரியில்லாம ஆனது, எனக்கு ரியா பிறந்தது, எல்லா விஷயத்தையுமே எனக்கு டெலிவரி பார்த்த டாக்டர் என்கிட்ட சொன்னாங்க. எல்லா உண்மையும் எனக்கு தெரியும் சாரா. ஐயோ ஐஷு, உனக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வரணும்னு தான் என் அண்ணன் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். இப்போ உனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருச்சுன்னா அதை நீ முதல்ல ஷமீர் கிட்ட எல்லாம் போய் சொல்லியிருந்திருக்கணும். அவன் கிட்ட சொல்லியிருந்தா அவனே உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பானே. அதனால தான் சாரா நான் அவர்கிட்ட எதையுமே சொல்லல. என்ன ஐஷு சொல்ற? ஆமா சாரா, எனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருச்சுன்னு தெரிஞ்சா அவர் என்னை விட்டு இருக்க மாட்டாரு. ஒன்று அவர் என்னை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாரு. அப்படி கூட்டிட்டு வந்தா நிச்சயமா அது உங்க அப்பாவுக்கு பிடிக்காது. அது உண்மைதான். வாப்பாவுக்கு நீ ஷமீரோட சேர்றது, எங்க வீட்டுக்கு வர்றது எதுவுமே பிடிக்காதுதான். ஆனா வாப்பா உன்னை வீட்டுல சேர்த்துக்கலன்னா என்ன? ஷமீர், நீ, ரியா குட்டி 3 பேரும் ஒன்னா தனியா எங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்கலாம்ல? அப்படி நடந்தா நாங்க 3 பேரும் சந்தோஷமா இருப்போம்.
ஆனா உன் அம்மா ஐஷோ. ஆமா சாரா, ரியா பிறந்ததுக்கு அப்புறம் ரியாவை பார்த்துக்கணும்னு அவரு உன் அப்பா கூட சண்டை போட்டுட்டு ஒரு வருஷம் தனியா வந்து இருந்தாரு. இந்த ஒரு வருஷம் பாவம் அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு உனக்கே நல்லா தெரியும். பாவம் இப்பதான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பையன் வீட்டுக்கு வந்துட்டான்னு உன் அம்மா சந்தோஷமா இருக்காங்க. இப்ப திரும்பவும் நான் வந்துட்டேன்னு ஷமீர் ஏன் கூட வந்துட்டாருன்னா அப்புறம் திரும்பவும் அவரை பிரிஞ்சு உன் அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. ஒரு வருஷம் அவரை பிரிஞ்சு இருந்ததுக்கே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. திரும்பவும் அவங்க பையனை நான் அவங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன்னா அது அவங்களால தாங்கிக்க முடியுமா சாரா? ஐஷு, நீ சொல்றது சரிதான். ஆனா அதுக்கு என்ன ஐஷு பண்ண முடியும்? நிச்சயமா என் வாப்பா ஒரு ஹிந்து பொண்ணை எங்க வீட்டுக்கு மருமகளா வர எப்பவுமே சம்மதிக்க மாட்டாரு. வாப்பாவோட சம்மதத்தோட நீ வீட்டுக்கு வரணும்னா அது இந்த ஜென்மத்துல நடக்காது ஐஷு. என்னைக்கா இருந்தாலும் நீ அண்ணனோட சேர்ந்து வாழணும்னா அது எங்க வீட்டை விட்டு வெளியே போய் நீங்க தனியா இருந்தா மட்டும்தான் ஐஷு நடக்கும். இல்ல சாரா, நான் அவரோட சேர்ந்து வாழணும். ஆனா அது உன் அம்மா அப்பா சம்மதத்தோட உங்க வீட்டுல நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும் சாரா. ஐயோ ஐஷு, அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காது ஐஷு. அப்படி ஒருவேளை நடக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீ முஸ்லிமா மாறணும். அதாவது ஐஷு ஆயிஷாவா மாறணும். ஆயிஷாவா மாறி நீ எங்க வீட்டுக்கு வந்தா வேணும்னா ஒருவேளை வாப்பா அதுக்கு சம்மதிச்சாலும் சம்மதிப்பாரு. ஆனா அது கூட 100% கேரண்டி கிடையாது. ஏன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம நீ முஸ்லிமா மாறி இருந்தா வாப்பா உன்னை ஏத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா இப்ப இவ்வளவு பிரச்சனையானதுக்கு அப்புறம் ஒருவேளை நீ முஸ்லிமா மாறினா கூட வாப்பா உன்னை ஏத்துக்கு வராங்கிறது சந்தேகம்தான். இது எல்லாத்தையும் தாண்டி வாப்பாவே ஏத்துக்கிட்டாலும் இதுல இன்னொரு பெரிய சிக்கல் இருக்கு. அது என்ன தெரியுமா? நீ முஸ்லிமா மாறுறதுக்கு முதல்ல என் அண்ணன் சம்மதிக்க மாட்டான். தெரியும் சாரா, நான் மதம் மாறுறதுக்கு அவர் சம்மதிக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப நான் மதமே மாறினாலும் உன் அப்பா என்னை ஏத்துக்க மாட்டாரு, அதுவும் எனக்கு தெரியும். அதனால இப்ப நான் மதம் மாறுறதை விட முக்கியம் உன் அப்பா மனசுல நான் இடம் பிடிக்கிறது. அவர் என்ன மருமகளா ஏத்துக்கணும்னா முதல்ல அவருக்கு என்ன பிடிக்கணும். அதுக்கு நீ தான் சாரா எனக்கு உதவி பண்ணணும். என்ன இஷு, என் அண்ணனோட வாழ்க்கைக்காக நான் உதவி பண்ணாம இருப்பேனா? என்ன உதவி வேணும்னு கேளு, என்னால முடிஞ்சதை நான் கண்டிப்பா பண்ணுவேன் இஷு. அது சாரா, நான் உன் அப்பா மனசுல இடம் பிடிக்கணும்னா அதுக்கு அடிக்கடி நான் உங்க வீட்டுக்கு வரணும். அப்பதான் எதையாவது பண்ணி அவருக்கு என்ன பிடிக்க வைக்க முடியும். அதனால அடிக்கடி நான் உன் வீட்டுக்கு வர்றதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்னது, நீ வீட்டுக்கு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணணுமா? ஐயோ ஐஷு, வேற ஏதாவது உதவி கேட்பேன்னு பார்த்தா வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்ற. முன்னாடி நீ ஷமீரை கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ நீ யாருன்னே தெரியாம இருக்கும்போதே உன்னை நான் வீட்டுல கூட்டிட்டு வந்து தங்க வைக்கிறேன்னு சொன்னதுக்கு வாப்பா என்னெல்லாம் சொன்னாரு, என்னை எவ்வளவு திட்டினாருன்னு நீ பார்த்ததானே? அப்பவே அப்படின்னா இப்ப நீ யாருன்னு வாப்பாக்கு தெரியும். இப்ப நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன்னு வச்சுக்க, வாப்பா என்ன கொன்னுருவார் ஐஷு. ஏ சாரா, இப்ப உன் வாப்பா உன்னை கொல்றது முக்கியமா இல்ல உன் அண்ணன் சந்தோஷமா இருக்கிறது முக்கியமா? ஏய், என் அண்ணன் சந்தோஷமா இருக்கணும் தான், ஆனா அதுக்காக இங்க பாரு சாரா, நான் சொல்ற மாதிரி சொன்னா உன் வாப்பா உன்னை எதுவும் சொல்ல மாட்டாரு. நீ என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நான் சொல்ற மாதிரி சொன்னா மட்டும் போதும். நிச்சயமா நான் உன் வீட்டுக்கு வர்றதுக்கு உன் வாப்பா சம்மதிப்பாரு. இதை மட்டும் நீ பண்ணன்னு வச்சுக்கேன், நான் அடிக்கடி உன் வீட்டுக்கு வருவேன். உன் வீட்டுக்கு வந்து எப்படியாவது உன் அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் நல்ல பேர் வாங்கி கூடிய சீக்கிரமே உன் அப்பா வாயால நீ தான் இந்த வீட்டுக்கு மருமகன்னு சொல்ல வைப்பேன். அவர் மட்டும் சம்மதிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் நான் ஷமீர் ரியா 3 பேரும் உங்க வீட்லயே சந்தோஷமா இருப்போம்ல. அப்ப உன் அண்ணன் மட்டும் இல்ல உன் அம்மாவும் சந்தோஷமா இருப்பாங்கல்ல. நீ சொல்றத கேட்கறதுக்கெல்லாம் நல்லாதான் இருக்கா ஐஷு, ஆனா இதெல்லாம் நடக்குமா? நடக்கும் சாரா, இது நடக்கிறதும் நடக்காம இருக்கிறதும் உன் கையில தான் இருக்கு. நாளைக்கு நீ என்ன உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுல தான் இருக்கு. சரி, ஏதோ வாப்பா சம்மதிப்பாருன்னு சொல்ற, அதனால நீ சொல்ற மாதிரி சொல்லி நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் நல்லபடியா நடக்கணும். என்ன இஷ்யூ, நீ அந்த டாக்டரோட போய் 1 வாரம் இருந்துட்டு வந்ததுக்கு நான் எதுவுமே பிரச்சனை பண்ணாம உன் கூட கூலா உட்காந்து பேசிட்டு இருக்கேனேன்னு நினைக்கிறியா? அந்த டாக்டரோட நீ போயிட்டேன்னு தெரிஞ்சப்ப எனக்கு உன் மேல சரியான கோபம் வந்துச்சுதான். ஆனா அதுக்கப்புறம் தான் நீ அப்படி பண்றவ கிடையாது. அந்த டாக்டர் தான் எதையாவது சொல்லி உன்னை ஏமாத்தி கூட்டிட்டு போயிருப்பான். நீயா புரிஞ்சுக்கிட்டு வந்துருவேன்னு தான் நானும் அமைதியா இருந்தேன். நான் நினைச்ச மாதிரியே இப்ப நீயும் திரும்பி வந்துட்ட. என்ன இஷ்யூ, இப்பவாவது அந்த டாக்டரோட புத்தி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டியா? ஷமீரோட அம்மா அப்பாவோட மனசை மாற்றி நம்மளை ஏற்றுக்க வைக்கிற வரைக்கும் இவங்கிட்ட நம்ம எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. இவங்கிட்ட நமக்கு ஞாபகம் வராத மாதிரி தான் இருக்கணும். புரிஞ்சுது ராகேஷ்.
அதான் நான் அப்பவே சொன்னேன் அந்த டாக்டர் சரியான ஃப்ராடு, அவன் புத்தியே சரியில்லைன்னு. அப்ப நான் சொல்லும்போது நீ கேட்கல. இப்ப அவன் கூட போய் இருந்த இந்த ஒரு வாரத்துல அவனை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டல்ல. ஆமா ராகேஷ், இந்த ஒரு வாரத்துல அவரை பத்தி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அதான் குழந்தையோட சென்டிமெண்ட்டை காமிச்சு உன்னை ஏமாத்தி கூட்டிட்டு போயிருக்கான். நீயும் அந்த குழந்தைக்கு பாவம் பார்த்து அவன் கூட போயிருக்க. இங்க பாரு ஐஷு, அம்மா இல்லாத குழந்தைன்னா கொஞ்சம் பாவம் தோன்றது சகஜம்தான். ஆனா அதுக்குன்னு அவன் புத்தி சரியில்லாம இருக்கும்போது அந்த குழந்தைக்காக அவன் கூட போனா எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா உனக்கு? அதுக்கு தான் நான் அப்பத்துல இருந்தே படிச்சு படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த குழந்தைய பார்க்கணுன்றதுக்காக அவன் வீட்டுக்கு போகாத, அவன் சரியில்லைன்னு. சரி விடு, நடந்ததெல்லாம் நடந்துருச்சு. நீ இப்ப அவன் கூட போய் இருந்துதான் அவன் புத்திய புரிஞ்சுக்கணும்னு இருக்கு. இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு திரும்ப வந்துட்டல, அதுவே போதும். அப்புறம் நீ மட்டும் இப்ப திரும்ப வரலன்னா துபாயில ஆண்டிக்கும் அங்கிளுக்கும் ஃபோன் பண்ணி வர வைக்கலான்ற அளவுக்கு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? ஐயோ நல்ல வேளை நம்ம வந்துட்டோம். நம்ம மட்டும் வர லேட் ஆயிருந்தா இவன் அம்மா அப்பாக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிருந்தா அப்புறம் இருக்கிற பிரச்சனை அதிகமாக இருந்திருக்கும். இங்க நடக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருந்தாங்கன்னா நிச்சயமா இங்க ப்ராஜெக்ட்டும் வேண்டாம் ஒன்றும் வேண்டான்னு நம்மளை திரும்ப துபாய்க்கு கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. அப்புறம் நம்மளால ஷமீர் வீட்லயும் பிரச்சனை வந்திருக்கும். நல்ல வேளை திரும்ப வந்துட்டோம். அப்புறம் ராகேஷ் கிட்ட எப்படியாவது பேசி இந்த ப்ராஜெக்ட் பேரை சொல்லி கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருக்க பார்க்கணும். அப்பதான் ஷமீரோட அம்மா அப்பா மனசுல இடம் பிடிச்சு பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். இங்க பாரு ஐஷு, இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் நான் இங்க பொறுமையா இருக்கிறதுக்கு காரணம் இந்த ப்ராஜெக்ட் மட்டும்தான். இந்த ப்ராஜெக்ட் நமக்கு அவ்வளோ முக்கியம், அதனால மட்டும்தான் நான் பொறுமையா இருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, எப்பவும் உன்னை கூட்டிட்டு நான் துபாய்க்கு போயிருப்பேன். சரி விடு, இப்பதான் நீ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டியே, அதுவே போதும். சீக்கிரமா நம்ம இந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு துபாய்க்கு கிளம்பி போயிடலாம். சரி ராகேஷ், ப்ராஜெக்ட் முடியட்டும், அதுக்கப்புறம் போயிடலாம். நானும் இந்த ப்ராஜெக்டுக்காக தாண்டி பொறுமையா இருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் முடியட்டும். ப்ராஜெக்ட் முடிஞ்ச அடுத்த நாளே அந்த டாக்டர் கண்ணு முன்னாலேயே இங்கேயே வச்சு உனக்கு தாலி கட்டி உன்னை என் பொண்டாட்டியாக்கி கூட்டிட்டு போறேன். அந்த டாக்டர் என்னை அடிச்சது, அவமானப்படுத்தினது எல்லாத்துக்கும் சேர்த்து அவனுக்கு நான் கொடுக்குற பெரிய தண்டனையே அதுதான். சரி ஐஷு, அப்புறம் நாளையில இருந்து நம்ம ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணலாம். அப்பதான் சீக்கிரமா ப்ராஜெக்ட் முடியும், நம்மளால கிளம்பி போக முடியும். அப்புறம் இதுக்கப்புறமா அந்த டாக்டர் கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. இப்போ உனக்கு அவனை பத்தி நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீயும் புரிஞ்சுதான் நடந்துக்குவேன்னு நம்புறேன். சரி ராகேஷ், எனக்கு புரியுது. நான் அவர்கிட்ட பேசல. ஆனா ஒன்று மட்டும் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அந்த குழந்தை ரொம்ப பாவம் ராகேஷ். அந்த குழந்தை எப்போவாவது ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா அந்த குழந்தைய மட்டும் பார்த்துக்கிறனே. அதுவும் நம்ம இங்கே இருக்கிற வரைக்கும் மட்டும்தானே. நம்ம தான் ப்ராஜெக்ட் முடிஞ்சா உடனே கிளம்பி போயிடுவோமே. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய எப்படி என்னால் பார்க்க முடியாது. இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தைய கொஞ்சம் பார்த்துக்கிறேன் ராகேஷ். என்ன இவ திரும்பவும் குழந்தைய பார்த்துக்கிறேன் குட்டியை பார்த்துக்கிறேன்னு இருக்கா? சரி சரி, ரொம்ப இவ்வளோ அதிகாரம் பண்ணாலும் திரும்ப அந்த குழந்தை சென்டிமெண்ட்னால அந்த டாக்டரை பார்க்க போனாலும் போயிடுவா. நம்மளே பெருந்தன்மையா குழந்தைய பார்த்துக்கன்னு பர்மிஷன் கொடுத்தா அவள் அந்த லிமிட்ல இருப்பா. அப்பதான் அவளுக்கு நம்ம மேலேயும் ஒரு மரியாதை இருக்கும். சரி ஐஷு, அந்த குழந்தைய வேணா பார்த்துக்க, அதுலலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த டாக்டர் கிட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரி ராகேஷ், குழந்தைய மட்டும் பார்த்துக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தியே, அதுவே போதும். அதை வச்சு அவரையும் குழந்தைய எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். சரி சரி, அப்போ நாளையிலேருந்து ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணலாம். காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இப்போ போய் நீ தூங்கு. சரி ராகேஷ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.